ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வேல்யூ படி தான் நம்ம மார்க்கெட் இப்போ ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் என்னென்னா நம்ம வேல்யூ என்ன நம்ம மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணவே இல்லை அப்படி தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் 25 ஃப்ரைடே வந்து நம்ம ஒரு இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அதாவது மார்க்கெட் வந்து மேலே அப் ட்ரெண்ட்னா 350 பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு 1 ஹவரில் பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கீழே வந்து தந்தாங்க அப்படின்னா 850 பிரேக் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைட்வேஸில் இருந்தாங்க. அதாவது மார்க்கெட் நேற்று மண்டே ஓப்பன் ஆனத்தையும் சரி, இன்றைக்கும் நமக்கு டியூஸ்டேவும் சரி நல்ல ஒரு சைட்வேஸில் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு பக்கம் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனாகவே தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம ரொம்ப குழம்ப வேணாம். நம்ம வந்து நாளைக்கு என்ன மார்க்கெட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் நமக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இப்போ அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை உங்களுக்காக பார்த்துடலாம். ஸோ டபிள்யூ பேட்டர்ன் நெக்லைனை பிரேக் பண்ணிட்டு நம்ம எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் இங்கே இருக்குது. நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் தாங்க நெக்லைன். அதாவது 23,750 தான் வந்து நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்போ மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. அடுத்த டார்கெட்டு மார்க்கெட்டுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 24,750 தான் வந்து நமக்கு வந்து அடுத்த ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா இந்த நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு டார்கெட்டு நம்ம 24,750. ஓகேங்களா? இந்த 24,750 பிரேக் பண்ணுறதுக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடத்துல தாங்க இருக்கும். இன்னையோட ஹை அப்படின்னா 24,450. இந்த 24,450 நாளைக்கு மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கம்பல்சரி மேலே போகிறதுக்கு அதிகமான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த 24,450 மேலே பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும், மேலே பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா அடுத்த நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 24,750 தாராளமாக ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி கொடுக்கலாம். சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ வர சுச்சுவேஷன்லாம் நிறையா வந்து பேனிக்கான சுச்சுவேஷனில் இருக்காங்க. கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் தாங்க சப்போர்ட். 24,203. அதாவது நான் சொல்கிறது இது எல்லாமே 1 டே டைம் ஃப்ரேமுங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து பார்ப்போம். 24,203 கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட் இந்த இடம் தான். பட் ஆனால் இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து நமக்கு சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மறுபடியும் நம்ம ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நின்றுவோம். கரெக்டாக இங்கே தாங்க 23,815 வரைக்கும் மார்க்கெட் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடையில இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்து 24,050 வரைக்கும் கீழே வர அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அதாவது மார்க்கெட் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்க. 24,450 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 750 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணணும். 24,200 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 24,050 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு எப்படி இருக்குது, மார்க்கெட் என்ன நமக்கு சொல்ல வராங்க, நம்ம என்ட்ரி எடுக்கலாமா இல்லை நம்மள்ட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போக போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. முக்கியமாக என்னென்னா நம்ம வந்து என்ன தான் நம்ம மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த விவேக் காமெடி மாதிரி தாங்க, லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போடாங்கிற மாதிரி நான் இந்த மார்க்கெட்டு நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்குது. நம்ம என்ன தான் ஒரு சைடு நைட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம கால் சைடு தான் இருக்குன்னு நினச்சா புட் சைடு போயிடுது, புட் சைடு தான் இருக்குன்னு நினச்சா கால் சைடு போவோம். அப்படி இல்லை ரெண்டு பக்கமே நம்ம பொசிஷன் வச்சுருப்போம்டா, ஏதாவது ஒரு பக்கம் பார்ப்போம், ஏதாவது ஒரு பக்கம் போனால் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலான்னு பார்த்தா ஃபுல்லாக சைட்வேஸில் இருந்து நம்மளோட ப்ரீமியம் எல்லாமே மைனஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் ரொம்ப வந்து பிகினர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆப்ஷன் மார்க்கெட்டில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். நமக்கு ஏதாவது கொஞ்சம் நம்ம கவனத்தை செதறணும் அப்படின்னாலும் முடிஞ்சிரா சொல்லிங்கிற மாதிரி தான். சரி, ஓகே, வாங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் வந்து
சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட ஹை தான். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக 24,076. அதாவது வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டாங்கன்னா நம்ம முன்ன கொடுத்த வேல்யூ படிதாங்க. அதாவது ஒன் டே டைம் ஃப்ரேமில் 24,750 வரைக்கும் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்க, இந்த 24,076 பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்துடுவோங்க. நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் இன்றைக்கி வந்துடுவோம். அதாவது இந்த ஒரு வாரமாக மேலே போனது அப்படியே நமக்கு வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 24,070 பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ட்ரி கொடுக்க வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன், ஏன் பாயிண்ட்ஸ்லாம் இவ்வளோ தள்ளி கொடுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனான பாயிண்ட்ஸுங்க. ஓகேங்களா? இந்த கன்ஃபர்மேஷனான பாயிண்ட் அப்போ நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸஸ் மேக்ஸிமம் வராது, நமக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே தள்ளி இருக்கும். இந்த 24,076 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணும் போது அதுக்கப்புறம் நீங்களே அதெல்லாம் உங்களுக்கே தெரிய வரும் எப்படி நடக்குதுங்கிறது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். அது இல்லாமல் ஏன்னா 1 ஹவரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்றைக்குமே சக்ஸஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் அதிகமாக இருக்கும். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மேலே வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்க. அதாவது மேலே மீன்ஸ் கரெக்டாக 24,375 நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு ரொம்ப பக்கத்துலேயே நமக்கு இருக்குது 24,000. ஓகே, இந்த 24,375 மேலே நாளைக்கு வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா 24,550 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதான் ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்றைக்குமே வந்து சக்ஸஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் அதிகமாக இருக்கும். அதாவது வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது மேலே வந்து இந்த 24,375 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனில் வந்து தாராளமாக நம்ம ஒரு லாட் 2 லாட் மட்டும் எடுத்துக்கங்க. அதிகமாக நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். 24,550 வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கீழே வராங்க 24,076 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி கொடுக்கலாம். அது நமக்கு டார்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23,876. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் கிடைச்சா போதும், 30 பாயிண்ட் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. பட் ஆனால் அதுவும் ரொம்ப சேஃப் ட்ரேட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிகினர்ஸாக உள்ளே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கிடைச்சா போதும், 1000 ரூபாய் கிடைச்சா போதும் தான் வருவாங்க. நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மார்க்கெட்டில் என்றைக்குமே ஒர்க் பண்ண தாங்க நம்ம உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். முக்கியமாக சொல்லப்போனால் எடுத்தோன்னே நம்ம யாரும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கல. கொஞ்சம் அடிப்படவும் தான் நம்ம எல்லாமே சைக்கிள் ஓட்டவும் கற்றுக்குறோம். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும். எடுத்தவொடனே யாராலையுமே ஜெயிக்க முடியாது. வாரன் பஃபெட் வந்து அவரோட புக்லேயே என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே இன்னைக்கு ஒரு 10 ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் 3 ஸ்டாக் வந்து ஃபெயிலியராக தான் ஆகும். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கார். அவருக்கு வயசே 96 வயசு 100 வயசு பக்கம் இருக்கும். அவராலேயே வந்து 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 100% யாராலையுமே கரெக்டாக இருக்க முடியாது. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு லாஸஸ் வருதுன்னா கவலைப்படாதீங்க. உங்களோட நீங்கள் எங்கே இழக்கிறீங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து திரும்பி அங்கே ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட நாலேஜும் வளரும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.